அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ அரசு பதவி அப்படிங்கிறது எனக்கு அவசியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 3 நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மத்திய அரசுலையோ அல்லது மாநில அரசுலையோ கண்டிப்பாக எனக்கும் ஒரு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவர்களுக்காக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கிற 3 வார்த்தைகள். இதை நீங்க தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி பெறலாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கொண்ட காரியங்களில வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திரு. ஸோ எதுல நம்ம பசித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி. நிறைய விஷயங்கள், புதிதான விஷயங்கள், நிறைய புதிதான விஷயங்களை நிறைய கத்துக்கணும் அப்படிங்கறதுல நம்ம பசித்து இருக்கணும். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய புதிதான விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும். அந்த பசி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெற்றி நிச்சயம். 2வது தனித்திரு அப்படிங்கிறது. ஸோ எல்லாரும் போல நம்ம ஒரே மாதிரியா இருக்கோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியாது. நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். கண்டிப்பா நமக்கான ஒரு யூனிக்னஸ். நான் தனித்து இருக்கணும். அதாவது அக்கார்டிங் டு சிவகரா சொல்வாரு, வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். அந்த யூனிக்னஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு 200 கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் மேக்சிமம் எந்த மாதிரி எஃபோர்ட் கொடுக்குறேன் அப்படிங்கறதுல நமக்குன்னு ஒரு தனி அந்த மாதிரி ஒரு அடையாளம் அப்படிங்கிற தனித்திரு அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெற்றி நிச்சயம். 3வது விழித்திரு அப்படிங்கிற காரியம். அது என்னங்க விழித்திரு அப்படின்னு சொன்னா அப்டேஷன்ங்க. ஸோ எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும், ஒரு அவேர்னஸோட இருக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பழசையே பார்த்துட்டு இருக்க கூடாது, புதிதான விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும், அப்டேஷன் இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ வில் பி அவுடேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கிறதுல அந்த 3 வார்த்தைகள்லயுமே இருக்கக்கூடிய முதல் எழுத்து பாருங்க. 3 வார்த்தைகள் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கிற 3 வார்த்தைகள் இருக்கக்கூடிய முதல் எழுத்து அப்படின்னு எடுத்தீங்கன்னா பா, தா, வி அப்படிங்கிற பதவி தானாக வரும் அப்படிங்கிறது. ஸோ யார் ஒருவர் இந்த பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிங்கறத தன்னுடைய வாழ்க்கையினுடைய அம்சமாக ஒரு பாடமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பதவி என்பது நிச்சயம். ஸோ எதுல நம்ம பசித்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது, புதிதான விஷயங்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கறதுல நம்ம பசித்திருக்க வேண்டும். ஸோ மற்றவர்களிலிருந்து நம்ம பாத்தீங்கன்னா யூனிக்கா நம்ம இருக்கணும், அதுல தனித்து இருக்க வேண்டும். புதிதான விஷயங்கள் வரும்போது நாமே அப்டேட் பண்ணிக்கிறணும், அதுல விழித்து இருக்கணும் அப்படின்றது. ஸோ இப்படி இருக்கும்போது வெற்றி நிச்சயம், பதவி அப்படிங்கிறது நிச்சயம். தேங்க்யூ சோ மச்.